ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாத பலன்கள் பார்க்குறோம். இந்த மாதத்தில் அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, அவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இது ஒரு புரட்டாசி மாதம் என்பது பெருமாள் வழிபாடு பண்ணுறதுக்கான ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்குது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பார்க்குறவங்க பெருமாளை வழிபடுறவங்களா இருந்தால் பெருமாள் அவரையும் நினச்சிக்கோங்க. ஓகேவா? சரி, வாங்க நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ரீடிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ நம்ம ரீடிங் பார்க்கலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் நேசித்த உறவுகள் சில நேரங்களில் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போகிறாங்க. அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. இதனால் சில பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா, அது ரொம்ப இன்னரில் கொண்டு போனதுனால உங்களோட உடல்நிலை பாதிப்பு இப்போ இருக்குது. ஓகேங்களா? அந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு உங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியும் இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம். மேபி நீங்கள் லவராக இருந்தீங்கன்னா உங்களோட லவர் உங்களுக்கு அந்த வலியை கொடுத்துருக்காங்க. அவங்க உங்களை மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா என்னன்றது நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நிறைய துரோகங்கள் பண்ண மாதிரி தெரியுது. அந்த துரோகங்கள்னால நீங்கள் தான் இப்போ சஃபர் ஆகிட்ருக்கீங்க கைஸ். ஓகேவா? இது வேறு எதையுமே டாபிக் இந்த ரீடிங் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி தான் காமிக்குது. எனக்கு இந்த 3 கார்டுமே ரிலேஷன்ஷிப்பை, தேர்ட் பார்ட்டி ரொம்ப, அதாவது நீங்கள் அடுத்த மூமெண்ட் உங்களோட லைஃப்காக நீங்கள் எந்த ஒரு மூவும் செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்க. இப்போ நர்வஸ் ப்ராப்ளத்தினால அவஸ்தைப்பட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு மைண்டை ஒரு கிளியரான ஒரு இது இல்லை உங்களுக்கு. ஹெல்த்தும் பாதிச்சிருக்கு, உங்களுக்கு மைண்டும் பாதிச்சிருக்கு. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிலருக்கு ஃபேமிலியிலே அந்த மாதிரி ஈகோ பிடிச்சவங்க, உங்களை டாமினேட் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்காங்க கைஸ். அதே மாதிரி உங்களோட இப்போ நீங்கள் பார்க்குறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஈகோ போயிட்டுருக்கு. அதாவது இதை பார்க்குறது ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, ஒரு மெயில் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, உங்களோட ஆப்போசிட் பர்சனுக்கு ஒரு ஈகோ அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் காயப்பட்டிருக்கீங்க. நீங்கள் தான் ஏன்னா உங்களை நான் சொல்ல முடியாது, அடிப்பட்டது நீங்கள். அது கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருக்குது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் இது பண்ணாதீங்க. ஒரு சிலர் அந்த கரெக்டாக தெரியும் அவங்களுக்கு. நான் இப்போ சொல்கிறேன்னா அந்த ரீடிங் அவங்களுக்கு கேப்சர் ஆகிடும். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மஸ்குலன் எனர்ஜி உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க ஒரு சிலருக்கு. ஓகேவா? இந்த இல்னஸ்க்கு காரணமே அந்த தேர்ட் பார்ட்டி. அது உங்கள் லவராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தர். ஓகேங்களா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் கைஸ். இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்க, இது மிதுன ராசிக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். மிதுன ராசி ரொம்ப நீங்கள் ஒரு துருன்னு இருக்கிற ஆள். ஓகேவா? ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க. அப்படி இருக்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் படுத்து எழுதுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. மேபி கணுக்காலில் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கலாம், கண் சம்மந்தமான ப்ராப்ளம். ஓகேவா? ஒரு சிலருக்கு டிசிஷன் மேக்கிங், இதை நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணலாமா, இல்லை நெக்ஸ்ட்டு போகிறதும் அதுலேயும் ஏதாவது பெரிய ஃபெயிலியர் ஏதாவது இருக்குமோ அப்படி சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. மூன் எனர்ஜி டெவலப் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க? இப்போது நான் சொன்னேன்ல, ஒரு சிலருக்கு உங்களோட பர்சன், உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் அவங்க ரொம்ப காயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாமினேஷன் அப்படிங்கிறது அதிகமாக அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? ஒரு சைடே விட்டு கொடுத்து போகிறீங்களா? பேசாமல் ஆரா செக் பண்ணிக்கோங்க கைஸ். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, போங்க. ஆரா செக் பண்ணிவிட்டு அந்த பர்சன் உங்களுக்கான ஒரு பர்சனாக, சப்போர்ட்டிவ் பர்சனாக செக் பண்ணிக்கோங்க.
இல்லைனா உங்களோட ஈகோ உங்களுக்கு இருந்ததுன்னா அதை லெட் கோ பண்ணிங்க. ஆனால் இங்கே எனக்கு கார்டில் காமிக்கிறத பார்த்தா நீங்கள் தான் வந்து சஃபர் ஆகிட்ருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஆப்போசிட் பர்சன் என்ன தான் ஒரு டேலண்டடான ஒரு பர்சனாக இருந்தாலும் கூட ஒரு அதிகாரம் அதிகாரம் அவங்களுக்கு எப்படின்னா அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், அவங்க செய்கிறது தான் கரெக்டு. ஓகேவா? நான் சொல்கிறத நீ செய், நான் உட்காருன்னா நீ உட்கார், எழுந்து போனா எழுந்து போ, எனக்கு வேணும்னா வேணும், வானான்னா வானா, நான் அப்படி தான் அப்படி சொல்லி அவங்க இருக்காங்க. பட் அதனால் நீங்கள் ஏன் இவ்வளோலாம் விட்டு கொடுத்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க? ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. இவ்வளோ சொல்கிறேன் நான். நம்ம சேனல் மூலயமா எத்தனை பேர் இப்படி ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் கஷ்டப்படுறீங்க. அத்தனை பேருக்கும் ரெமெடி இருக்குது கைஸ். கடவுள் காட்ட தான் காட்டுவார், வாயில் கொண்டு வந்து ஊட்ட மாட்டார். ஆனால் அதை கூட நான் இப்போ உங்களுக்கு பண்ணிட்டுருக்கேன். அதையும் நான் சொல்லிடுறேன். வாயில் கொண்டு வந்துலாம் ஊட்ட மாட்டார், வழி காமிப்பாங்க, யார் மூலயமாவது வந்து சைன் காமிப்பாங்க. அதை நீங்கள் தான் பிக் பண்ணிக்கிட்டு அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வரணும். நான் எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் லேக் ஆகுறீங்க, தொடர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க, அலர்ட் ஆகிடுங்க. தொடர் ஃபெயிலியர் பார்க்குறவங்க வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்க அந்த விஷயங்கள் பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுங்கள். உங்களோட சக்ரா வந்து எல்லாமே பிளாக் ஆகிருக்கு. ஒரு சிலருக்கு வந்து கர்மாவாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து டெவில் எனர்ஜி காமிக்குது. ஓகேவா? டெவில் எனர்ஜி காமிக்குது எனக்கு. அது ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான், சொந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களே உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக ஒர்க் பண்ணுறாங்க. எஸ், ஆமாம். ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் எப்போ மாறும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேள்வி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இட் வில் டேக் 1 year. ஓகேவா? ஸோ நீங்களா, அதாவது இப்போ நீங்கள் நம்ம டிவைன் பாத் சேனல் மூலமா நீங்கள் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ரெமெடி கிடைக்கும். வித்தின் 3 months உங்களுக்கு உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? அதுக்கு எப்படி உங்களை வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், உங்களை நான் பவர் பண்ணிவிடுவேன். உங்களை வந்து எந்த நெகட்டிவிட்டியும் வந்து உங்களை டாமினேட் பண்ணுற அளவுக்கு நான் விட மாட்டேன். ஓகேவா? உங்களை நான் பவர் பண்ணிட்டேன்னா அதை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்கு 1 மாதம் ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் மெத்தடும் ஒரு கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ்னு சொல்லுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு பவர் பண்ண 6 சக்கராவை நீங்கள் அப்படியே பேலன்ஸிங்காக வச்சுருந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணிக்குவீங்க. வித்தின் 3 months உங்கள் வழிகள் எல்லாம் ஒவ்வொன்றா கிளியர் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. அந்த அற்புதமான மிராக்கிள் உங்களுக்கு நடக்கணுமா, நீங்கள் ஸ்டெப் எடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேமிலி இஷ்யூஸில், அப்புறம் லவ் ரிலேஷன்ஷிப்பில், மேரேஜ் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி அந்த டாமினேஷன் பண்ணுறவங்க வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறவங்க. ஆனால் நான் அவங்கள வந்து நல்ல விதமாக சொல்கிறதா, எப்படி உங்களை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, ஆனாலும் அவங்களோட கேரக்டர் எப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அவங்க அப்படிப்பட்ட கேரக்டர் தான். அவங்க சொல்கிறது தான் கரெக்ட். அவங்க வந்து அப்படி ஒரு எனர்ஜியில் இப்போ உங்ககிட்ட இருக்க ப்ளஸ் எல்லாம் அவர் ஸ்டஃப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் அவ்வளோ இதுவாக இருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி கைஸ், நீங்கள் இதை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு நினைக்கிறேன். கார்மிக் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு கார்மிக் தான் காமிக்குது. இப்போ வந்து நடக்கிறது வந்து சனி தசை. ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ப்ரப்போசலுக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. அதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கான விஷயங்கள் நடக்கும். உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உங்களை டேக் கேர் பண்ணக்கூடிய, எல்லா விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களுக்கான ஒரு ஹார்ட்ஃபுல்லான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகேவா? அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நான் சொன்ன அந்த கார்டில் பார்த்தப்போ எனக்கு வந்துச்சு, டெவில் எனர்ஜி காமிச்சிச்சு. ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் சரி வந்து நிறைய அந்த ஃபேமிலி ட்ராமாஸ் போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து உங்களோட அந்த தேர்ட் பார்ட்டி வந்து டெவில் எனர்ஜி இது பண்ணியிருக்காங்க. உங்களை வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ண விடாமல் பண்ணுறாங்க. ஓகேவா? நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? தொடர்ந்து உங்களோட ப்ரேயரை வைக்கணும். ஓகேவா? கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும். கடவுளை நினைங்க. 2வது, கடவுள் காட்டுற வழியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு 7 சக்கரா அன்பேலன்ஸ்டு, ஓகேவா? அது சொல்லிட்டாங்க. ரொம்ப நாளாக இப்போ நான் இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் கடவுளை வந்து வழிபடுங்க, கடவுள்கிட்ட ப்ரேயர் வைங்கன்ட்டு. ரொம்ப நாளாக அதான் நான் சொல்லும்போதே உங்கள் மனசில் நான் ரொம்ப நாளாக வேண்டிட்டு தான் இருக்கேன், ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கான விஷயங்கள் நடக்காம தான் இவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு காதில் கேட்குது, ஓகேவா? நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸில் பேசுகிறதா நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு கேட்டுச்சு, ஓகேவா? நான் வேண்டிட்டு தான் இருக்கேன், நான் நிறைய வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கெலாம் காரணம் தேர்ட் பார்ட்டி, உங்களோட சக்ஸஸை பிரேக் பண்ணுற ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபீமேல் எனர்ஜி ஒரு சிலருக்கு இருக்காங்க. உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. இந்த கார்மிக் சிச்சுவேஷன் எவ்வளோ நாளைக்கு இருக்குது, என்ன ஏது ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் வந்துடுங்க. உங்களுக்கான அந்த சக்ஸஸை எட்டி பிடிங்க, ஓகேவா? உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு நியூ ப்ரப்போசல் வருதுன்னு சொன்னல, கொஞ்சம் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் பண்ணணும். அவங்கள நினச்சி அகலக்கால்லாம் வைக்கக்கூடாது, அதுவும் சொல்லிட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து 5 சக்ராஸ் இம்பேலன்ஸில் இருக்குது. உங்களுக்கு டிவைன் காட்டுற அந்த ஒரு சிலர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம், இல்லை மணி இன்கம்காக, அதாவது உங்கள் ஃபேமிலியில் வந்து மணிக்காக கூட ஒரு சிலர் உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்களை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நான் வந்து அவங்களுக்கு இவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணேன், இப்போ வந்து எனக்குன்னு தேவை இருக்கும் போது ஆனால் கை விரிச்சிட்டாங்க, என்னை வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு யாரும் பேலன்ஸை சப்போர்ட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க, ஓகேவா? ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, உங்களுக்குன்னு நியூ டைரக்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான அந்த நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ், நியூ சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு, ஓகேவா? அதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், ஆக்ஷன் எடுக்கணும் நீங்கள். ஸோ ஜஸ்டிஸ் வந்துட்டார். அதாவது நீங்கள் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, மைனஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மைனஸ், ஓகேவா? ஸோ பாதிக்கப்பட்டவங்களா நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரெமிடியும் தருவார், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஆப்போசிட் பார்ட்டியால் தான் பாதிக்கப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்றது கார்டு மூலமாக எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன். ஸோ உங்களோட கிரகங்கள் எப்படி எதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, எதெல்லாம் மைனஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், மிதுன ராசிக்கு இந்த மாதம் சுக்கிரனோட ஆதிக்கம் நல்லா இருக்குது, சுக்கிர திசை இருக்குது, ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரப்போசல் பண்ணுறது, மேரேஜ்க்கு அலைன்ஸ் பார்க்குறது இதெல்லாம் பண்ணலாம். பட் மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்குது, ஓகேவா? அதனால் கொஞ்சம் அதை கவனிச்சுக்கோங்க, ஓகேவா? யாருக்காவது வந்து ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தை கணிச்சு கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங்க்கு வாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? குருச்சரணம். காட் பிளஸ் யூ.